லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடித்து முடிச்சிருக்க திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காராம். இப்போ பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த படத்தை அக்டோபர் 10 அப்படின்னா அக்டோபர் 30 ரிலீஸ் பண்ணலான்னு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்களாம். மேலும் பொருட்செலவில் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ரிட்டையர் அதிகாரியாக சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்கிறதுனால அமிதாப் பச்சன் கோர்ட் சீனில் வாதாடுற மாதிரி ஒரு முக்கியமான ஜட்ஜாக தான் வரப்போறாருன்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதனால் ரஜினிகாந்தும் அமிதாப் பச்சன்ஸும் வர சீன்ஸ் தியேட்டரில் தெரிக்கும் என்று சொல்லப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்ற முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் ராணா டகுபதி இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வில்லனாக ப்ளே பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் தான் ரஜினியோடைய பையனாக ப்ளே பண்ணியிருக்காராம். இந்த படத்தில் மஞ்சு வாரியர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பேரா ப்ளே பண்ணியிருக்காங்களாம். மேலும் சமூக கருத்துள்ள படமாக இந்த படம் உருவாகி இருக்கிறதுனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் ஸ்கூல்ஸில் நடக்கிற ஸ்கேம்ஸ் மற்றும் போலீஸ் ஸ்டேஷன்ஸில் என்னென்ன அட்டூழியங்கள் நடக்குது, எந்தெந்த மாதிரி மக்கள் மேலே பொய் புகார் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க அப்படின்ற கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்களாம். மேலும் இந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இருக்கும். ஜெய்பீம் படம் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படமும் ஏற்படுத்தும் சொல்லிட்டு நம்பப்படுது. ஆனால் இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறதுனால கமர்ஷியல் பாணியில் இந்த படம் இருக்குமோன்ற சந்தேகமும் ரசிகர்களுக்கு தான் தொடங்கியிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அந்தளவுக்கு முழுமையாக கதையில் கொண்டு போய் நடிக்க வச்சா அது அவருக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்றது எல்லா பக்கமும் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா அவர் கமர்ஷியல் ரீதியாக தான் எல்லா படத்துலையும் இறங்கி சம்பவம் பண்ணுவார். அப்படி தான் இந்த படத்துக்கும் சம்பவம் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படம் அக்டோபர் 30 பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. இந்த படத்தோடைய அடுத்த ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது இந்த படத்தோட ட்ரெய்லர் பற்றி தான். இந்த படத்தோடைய ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்களாம். பக்காவாக இந்த ட்ரெய்லர் உருவாகியிருக்கு எனவும் இந்த படத்தோட ட்ரெய்லரை வெகு விரைவிலே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் கோட் படத்தோட ட்ரெய்லரை ஆகஸ்ட் 15 இன்னைக்கு விடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசியில் அர்ச்சனா கல்பாத்தி ஏமாற்றிட்டாங்க. அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த ட்ரெய்லர் வரலாம். அதுங்களையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க வேட்டையன் ட்ரெய்லரையும் விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். இதனால் கண்டிப்பாக விஜய்க்கும் ரஜினிக்கும் ஒரு கிளாஷ் இருக்கும் என்று சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் செப்டம்பர் மாதம் 5 தான் பார்த்தீங்கன்னா கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது. அக்டோபர் மாதம் 30 தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனாலும் இந்த ட்ரெய்லர்லேயே ஒரு கிளாஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ட்ரெய்லர் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. நீங்கள் கோட் படத்தோட ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணுறீங்களா, வேட்டையன் படத்தோட ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணுறீங்களா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.